மோசேயின் வாழ்வில் 4வது இடம்பெற்ற பெண் சிப்போராள். இந்த சிப்போராள் யார் என்றால் மீதியான் தேசத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாக காணப்பட்டாள். மோசே மீதியான் தேசத்துக்கு போய் அங்கு இந்த சிப்போராளை திருமணம் செய்து கொண்டு மாமனார் வீட்டில் 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவருடைய அழைப்பை இந்த மோசே பெற்றுக்கொள்ளுகிறார். மோசேக்கும் சிப்போராளுக்கும் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆண்டவருடைய பிரமாணம் என்னன்னா, இந்த ஜனம் தேவ ஜனம் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணினாதான் அந்த பிள்ளை தேவ ஜனமாக ஜீவனுள்ள தேவனுடைய சந்நிதியில் இருக்க முடியும்னு சொல்கிறது ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை. ஆனால் இந்த மோசேயினுடைய மனைவியாகிய சிப்போராலும் அவளுடைய 2 பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணவில்லை. அப்போ தான் இவங்க ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற உடனே மோசே சிப்போராளையும் கூட்டிகிட்டு அவனுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு எகிப்து தேசத்துக்கு வாராங்க. வார வழியில் ஆண்டவர் மோசேயை வாதிட்டார். மோசே நோய்வாய்ப்பட்டு மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. ஏனென்றால் அதாவது ஒரு விருத்த சேதனம் உள்ள ஜனத்தை விடுதலை பண்ணுவதற்கு விருத்த சேதனம் பண்ணாமல் போனதுனால ஆண்டவருடைய கோபம் அங்கு ஈடுபட்டது. இந்த பிரச்சனையை சிப்போராள் பார்க்கிறாள். சிப்போராள் பார்த்தவுடன் என்ன செய்கிறார்னா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்கிறத அவள் அறிந்து கொள்கிறாள். உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுகிறாள். உடனே அந்த 2 பிள்ளைகளுடைய நுனி தோலையும் வெட்டி மோசேயின் காலடியில் அவள் போட்டு வெடிட்டு அவள் திரும்ப மீதியான் தேசத்துக்கு கடந்து போகிறாள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 30 கோடிக்கும் அதிகமான ஜனங்களை செங்கடலை பிளந்து வழிநடத்தின அந்த அதிசய செய்தியை, அந்த விசுவாசத்தை எல்லாம் அவள் பார்த்து திரும்பவும் அவள் மோசையோடு இணைந்து கொண்டாள் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரச்சனை ஒன்று வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை இந்த சிப்போராள் கண்டு கொள்ளுகிறாள்.